தலைவருடைய கூலி மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டிருக்கா. இந்த மூவியில் மௌபின்லேருந்து நாகார்ஜுனாவுடைய போஸ்டர் வரைக்குமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோடைய கேரக்டர் போஸ்டர் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இது தொடர்ந்து இப்போ ஸ்ருதிஹாசனுடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கா. பிரீத்தி அப்படின்ற கேரக்டரில் தான் இந்த மூவியில் இவங்க ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஷெடியூல் எல்லாமே ஹைதராபாத்தில் கம்ப்ளீட் ஆகியிருக்கா. சத்யராஜோடைய கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ராஜசேகர் அப்படின்ற கேரக்டரில் தான் இந்த மூவியில் ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கொடுத்த எல்லாருடைய கேரக்டர் போஸ்டரும் ரொம்ப வெயிட்டாக இருக்கா. இந்த மூவியில் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை தான் லோகேஷ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி உபேந்திராவுடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இன்னும் இந்த மூவியில் பிக்கஸ்ட் கேரக்டருடைய போஸ்டர் எல்லாத்தையுமே வெயிட்டிங்கில் தான் வச்சுருக்காங்க. சல்மான் கான் முதலியானா இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் இருக்க எல்லா அப்டேட்ஸும் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறான். மூவி 2025 சம்மருக்கு போயிடுச்சு. இப்போ வேட்டையன் மூவியோடைய டப்பிங் ஒரு கிழமை போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக தலைவருடைய டப்பிங் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற டைமில் இருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கூலி அண்ட் வேட்டையன் இந்த ரெண்டு மூவியுமே தலைவருடைய ஆக்டிங்கில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மூவி. வேட்டையன் மூவி அக்டோபர் 10க்கு ரிலீஸ். கூலி மூவி 2025 சம்மர் டைமில் தான் ரிலீஸ் ஆக போகுது. தளபதியுடைய ஆக்டிங்கில் கோட் மூவிலேருந்து 4th சிங்கிளாக பயங்கரமாக ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திரிஷா முதலான அந்த 4th சிங்கிளாக தான் வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்களே. இப்போ மட்டை அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த சாங் எல்லாமே ரிலீஸ் ஆகியிருக்கா. இதில் வெறும் தளபதி மட்டும்தான் இருக்காரு. அதுவும் ஒரு ஆக்ஷன் சாங்காக இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறான். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கா இந்த சாங்கை பார்க்கும்போது இதுக்குள்ளே த்ரிஷா இருக்கிறதுலாம் கன்ஃபார்மாக தெரியல. மூவியில் ஏதோ ஒரு முக்கியமான ரோல் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மூவிலேருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியோடைய தளபதி என்ட்ரன்ஸ் சீன் எப்படி இருக்கும் அப்படின்ற அப்டேட் தான். இப்போ அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ட்ரைலர்லேயே அந்த சீனை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டரில் வந்து அந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லாருமே காலி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினையே காலி பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது இந்த மூவியோடைய தளபதி என்ட்ரன்ஸ் சீன் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கோட் மூவியில் தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கா. வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இந்த மூவி வர செப்டம்பர் 5 நம்ம தேட்டரில் பார்க்கலாம். விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கில் அவருடைய 51 கம்ப்ளீட், 52 கம்ப்ளீட். 52வது மூவியாக மிக்சிங் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரெயின் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி 2024 எண்ட் அப்படின்னா 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் தேட்டருக்கு வரும். இப்போ விஜய் சேதுபதியோடைய 53வது மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கா. பாண்டியராஜோடைய டைரக்ஷனில் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியில் மிஸ்கின் தான் நெகட்டிவ் ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி கூட மிஸ்கினோட டைரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கூட இறங்கி மிஸ்கின் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டார் போல. இந்த பாண்டியராஜோடைய டைரக்ஷனில் தயாராகிட்டு இருக்கா இந்த வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவியில் மிஸ்கின் முக்கியமான ஒரு வில்லன் ரோலில் ப்ளே பண்ணுறாரு போல. இதுக்கு முன்னாடி வில்லன் ரோல் அவருக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. இந்த மூவிலையும் பாசிட்டிவாக அமையும்னு நினைக்கிறேன். சூர்யாவோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வர போகிற கங்குவா மூவி ஐமேக்ஸ் 3Dயில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அக்டோபர் 10க்கு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. டேட் எல்லாம் போஸ்ட் பெய்ட் ஆகுன்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் டேட் எதுவும் போஸ்ட் பெய்ட் ஆகலை. வேட்டையன் கங்குவான ஒரு பெரிய கிளாஷ் ஒரு அக்டோபர் 10க்கு இருக்கா. ஐமேக்ஸ் 3Dயில் கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜில் நேரடியாகவே ஒரு பேனடியா வயசுலையும் தயாராகிருக்கா. ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி ரொம்ப பிக்கஸ்ட்டாக சூர்யாவுடைய ஆக்டிங்கில் வர அக்டோபர் 10 வேட்டையன் மூவி கூட கிளாஷ் ஆக போகுது. எந்த மாதிரி இந்த மூவி ரெண்டும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. மலையாள இண்டஸ்ட்ரியில் ஏற்பட்ட பாலியல் பிரச்சனை இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைமாக சமந்தா அவர்கள் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் பாலியல் தொடர்பான நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதா. மலையாள இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சிக்கிக்கிட்ட இப்போ மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் மெயினாக போய்கிட்டு இருக்க போல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் நெக்ஸ்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறான். சமந்தா இப்போ முக்கியமான இடத்துலேருந்து இதை ஆரம்பித்து விட்டுருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது மலையாளம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நடக்கிற பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கா. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.